This video is sponsored by SBO Digital Marketing. இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது மந்த்லி 21K கிட்ட சம்பாதிக்கலாம். இது ரொம்ப ட்ரஸ்டபுளான கம்பெனி. இதில் நீங்கள் சேரணும்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பரை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கணும். இருதயத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கை பண்ணாதான் ரட்சிப்பு. இதை தவிர்த்து வேற எந்த வேதத்துல உள்ளதையோ, வேற எந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடியோ, வேற எதையோ படிச்சு நான் அதுல இருந்து நீங்க ஏற்றுக்கொண்டு அந்த நாமத்துல வேற எந்த நாமத்தினாலையும் பிசாசு ஓடாது. இயேசுவின் நாமத்துல ஓடும். நான் என்ன சொல்றேன், இப்பவும் சொல்றேன், மூணாவது தடவை திருப்பி சொல்றேன், நான் அந்த ஊழியத்தை தவறாக சொல்லவில்லை. ஆனால் அது அல்ல, இதை பிரச் பண்றது தான் உங்களை ஆண்டவர் கூப்பிட்டு இருக்கிறார். உங்களை என்ன எது கூப்பிட்டு இருக்கிறார்னா, கோ அண்ட் ஸ்பெல். காஸ்பல்ங்கிறது எதை குறிக்குதுன்னா, போய் இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன், அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், அவர் மீண்டுமாக வரப்போகிறார். இதான் காஸ்பல். காஸ்பல் இஸ் வெரி சிம்பிள். இதை சொல்றதுக்கு நாம பயன்படுத்துகிற மெத்தட்ஸ் ஒரே விதமா இப்படி சொல்லிட்டு இருக்கிறோமே, அது கொஞ்சம் கொஞ்சம் அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி சொன்னா அது கொஞ்சம் ஈஸியா காஸ்பல் ரீச் ஆகுமே. ஒருத்தர் தங்களால் இயன்றதை செய்யறாங்க. இப்ப எதையுமே குறை சொல்ல, எப்படி ஆகிலும் கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட்டால் சரி. ஆனா காஸ்பல்ங்கிறது வெரி 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 டைரக்ட். என்ன தெரியுமா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். நம்முடைய சகோதரர்கள்ல சில வேதங்களோடு கூட தர்க்கம் பண்ணி அதுலயும் இதுலயும் இருக்கிறத விட எங்க இயேசு பெரியவர்னு ப்ரூஃப் எல்லாம் பண்றாங்க. இதுமே குறை கிடையாது. அவர்கள் தங்களால் இயன்றதை தங்கள் தேவனுக்கு செய்ய வேண்டும் என்று செய்கிறார்கள். ஆனால் ரட்சிப்பு இயேசுவின் நாமத்தில் மட்டுமே, வேற எந்த நாமத்திலும் வராது. அதனால இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி எல்லாம் நீங்க நமக்கு இது தேவையில்லை. அதுல இருக்கா சந்தோஷப்பட்டுங்க, நம்மளது அங்க இருக்குது, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருங்க. அதை விட்டுட்டு நாம எதுக்கு வந்தோம், இயேசுவே தேவன் என்று பிரசங்கிக்க வந்தோம். அதை மட்டும் செய்வோம். அதுதான் சரியும் கூட. மற்றவர்களை குறை சொல்லவோ, நம்ம தேவன் பெரியவர் அவங்க சின்னவங்கன்னு சொல்றதுக்கோ நாம வரல. நாம வந்தது நம்ம தேவன் நல்லவர், அன்பானவர், அதை சொல்றதுக்கு தான் நாம வந்திருக்கிறோம். திஸ் இஸ் காஸ்பல். தி காஸ்பல் இஸ் வெரி சிம்பிள். நாம அடுத்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க, 24 மூப்பர்கள் யார்? எங்க ஆப்லயும் இதுக்கான நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. 24 மூப்பர்கள் யார், 24 மூப்பர்கள் யார்? அந்த வசனம் தெளிவா சொல்லுது 5ஆம் அதிகாரத்துல. அந்த 24 மூப்பர்கள் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்றாங்க, உம்முடைய ரத்தத்தினாலே பூமியிலிருந்து எங்களை மீட்டுக் கொண்டீரே. அங்க வசனம் தெளிவா இருக்கு. அப்ப இவங்க கண்டிப்பாக மனுஷர்களாக இருந்தவர்கள் தான். இவங்களை அவர் மீட்டுக் கொண்டார். 24 மூப்பர்கள், லீடர்ஸ், அவங்களை கொண்டு போய் வச்சிருக்கிறார். இந்த 24 மூப்பர்கள் என்பது ஒரு பரலோகத்தினுடைய அரசாங்கத்தினுடைய அமைப்பு. இந்த அமைப்பை 1 நாளாகமம் 24 தாவீது செய்வார். ஏன்னா கிறிஸ்துவின் ராஜ்யபாரத்தை பூமியில அவர் ஸ்தாபிக்க போகிறபடியினால அந்த 24 கொண்டு வருவார். இந்த 24 என்பது அவருக்கு வெளிப்பாடு. இந்த 24 பரலோகத்தினோட வெளிப்பாடு. ஆனா இது கண்டிப்பாக இயேசுவின் ரத்தத்துக்கு பிறகு வந்தது. உங்களுடைய ரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டீர. அப்ப இந்த 24 பேர் யாரு அப்படின்னு கேட்டா, ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, 12 இஸ்ரவேல் கோத்திர தலைவர்களும் 12 அப்போஸ்தலர்களும் அப்படின்னு சொல்றாங்க. 12 அப்போஸ்தலர்கள் என்பதற்கு வேணா நீங்க சரியா சொல்லலாம். இஸ்ரவேல் கோத்திர தலைவர்கள் எப்படி கொண்டு வருவீங்க? ரூபன் அங்க எப்படி வருவாரு? தான் எப்படி வருவாரு? தான் விழுந்து போன கோத்திரம். சரி, ஒருவேளை வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்துல தான் கோத்திரம் இல்ல, அதுக்கு பதிலா ஆண்டவர் வந்து மனாசேவை சேர்த்திருக்கிறாரு. அப்ப மனாசே அங்க வந்து உட்காருவாரா, அல்லது அந்த இடத்துல வந்து சிமியோன் இருப்பாரா அப்படின்னா அது அல்ல. இது இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள் இருக்கு. நியாய பிரமாணத்திலிருந்து வந்தவங்க அல்ல, கிருபையின் பிரமாணம் சுயாதீன பிரமாணத்துக்கு பிறகு வந்தவர்கள் இருக்கு. சோ கண்டிப்பாக இவர்கள் எல்லாருமே இயேசுவின் ரத்தத்தால மீட்கப்பட்டபடியினால இவர்கள் யார் என்பது தேவனுக்கு தான் தெரியும். 12 அப்போஸ்தலர்களும் 12 இஸ்ரவேல் கோத்திரமும் சொல்லி அங்க மென்ஷன் பண்ணப்படவே இல்லை. சோ இவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. ஒரு சிலர்லாம் தரிசனத்துல அந்த 24 மூப்பர்கள் எங்க சொந்தக்காரங்க தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. எங்களுடைய அண்ணன் இறந்து போன எங்க அண்ணன் அங்க இருக்கிறாரு, இறந்து போன எங்க அப்பா அந்த இடத்துல கமிட்டியில உட்கார்ந்து இருக்கிறாரு, இப்படி எல்லாம் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது. நம்ம அந்த அளவுக்குலாம் இவங்க எப்படி போய் சொல்ற, ஏன்னா அந்த 24 மூப்பர்களை யோவான் போய் பாக்குறாரு பாருங்களேன். பார்க்கும்போது அது அப்போஸ்தலர்களா இருந்திருந்தாங்கன்னா யோவானுக்கு நல்லா தெரியுமே, அது மத்தேயு, இது யோவானு, இது வந்துட்டு பவுல்,